ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பொட்டுக்கல்ல கூட பூஸ்ட் சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணுந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்திருக்கீங்க. இது வந்து கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போது இது கூட 5 ரூபாய் அளவுக்குள்ள பூஸ்ட் பாக்கெட் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க. 5 ரூபாய் பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய பேக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது இந்த பொட்டுக்கல்ல பவுடரை வந்து நம்ம ஒரு ஜல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுல் மேலே ஒரு ஜல்லடை வச்சுருக்கீங்க. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கல்ல பவுடரை சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கலாங்க. 1-2 பொட்டுக்கல்லை வந்து அரைப்படாமல் இந்த மாதிரி குருணையாக இருக்கிறது நீங்கள் இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி குருணையாக இருக்க பொட்டுக்கல்லை நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது நம்ம ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கீங்க. இந்த பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து எந்த கப்பால் பொட்டுக்கல்லை அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரணுங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமே வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சர்க்கரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நுர பொங்க கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கையில் தொட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அதாவது ஒரு லைன் மாதிரி வரணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம வந்து சலிச்சு வச்சுருந்த அந்த பொட்டுக்கல்ல பூஸ்ட் பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மொத்தமாகவும் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாங்க. இப்போ நான் மொத்தமாக வந்து சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகுங்க இது நல்லா கலந்து வர்றதுக்கு. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுப்பை ஆன்லேயே வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லைங்க. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கலந்து எடுத்துட்டேங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாக்லேட் பர்ஃபி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதில் நெய் வந்து சேர்த்து தான் செய்யணுங்கிறது இல்லைங்க. நெய் சேர்க்காமையும் செய்யலாம். நெய் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் சேர்க்கும்போது அந்த ஸ்வீட்டில் நெய்யோட ஃப்ளேவர் இருக்கும். அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டில் வந்து நான் மாற்றி எடுத்திருக்கேங்க. இது ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க இது ஆறுறதுக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்க்கும்போது நல்ல உருட்டை வரணுங்க. இதுதான் வந்து பதம். இப்போது ஓரளவுக்கு வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஸ்வீட் மாதிரி நான் பேடா ஷேப்பில் உருட்டி எடுத்துக்க போகிறேங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் இதை நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து பேடா ஷேப்பில் உருட்டி எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுனால நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம். லட்டு மாதிரி கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க. இது வந்து இன்னும் சூடாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து நல்லா ஆறலைங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வச்சுட்டுக்கும் நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாங்க. மேலே நான் வந்து கார்னிஷ்காக பொட்டுக்கல்ல வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஆற வைக்கணுங்கிறது இல்லைங்க. நீங்கள் வெளியிலேயே வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்வீட்டை நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உள்ள.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.